இன்றைக்கி செம்ம சூப்பரான முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன், 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், ஸ்வீட்லெஸ் கோவா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப்பு கீ வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரமே எடுத்துக்கோங்க. 6 முட்டையை இந்த மாதிரி பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பிளெண்டரில் 2 இல்லை 3 ஸ்பீட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஃபோமியாக வரணும். ஒன்ஸ் அது நல்லா ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணும் போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து 1 கப்பு சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அளவு 6 முட்டை, 250 கிராம்ஸ் வந்து ஸ்வீட்லெஸ் கோவா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கோவா எடுத்தால் சுகர் கம்மி பண்ணிக்கணும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்பீடு 3ல் தான் பீட் பண்ணுறேன். நீங்கள் ஜாஸ்தி வச்சிங்கன்னா முட்டை நல்லா ரைஸ் ஆகிட்டு அப்படியே டென்ஸ் ஆகிடும். ஸோ இப்போது இந்த டைமில் நான் கோவாவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா 2 இல்லை 3 அந்த ஸ்பீட்லேயே வந்து நான் பீட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த கட்டி எல்லாமே உடஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக கீ வந்து அந்த 1/4 கப்பு நான் கீ சொன்னேன் இல்லையா, அந்த கீயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கேஷ்யூஸ், பாதாம்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் அது எதுவுமே ஆட் பண்ணல. எனக்கு இதில் சாஃப்ரான் ஃப்ளேவரில் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வெறும் முட்டை, சர்க்கரை, கோவா அவ்வளோதான், வேறு எதுவுமே எடுக்கல. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சாஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை நான் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு சாஸ் பேனில் அடுப்பில் வச்சுட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸ்சரை வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. ஏன்னா நீங்கள் கைவிட்டிங்கன்னா முட்டை இல்லையா, அது டக்குன்னு வந்து ஆம்லெட் மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா தான் இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நான் ஒரு 7 இன்ச் பேனை நல்லா பட்டர் போட்டு கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நம்ம வச்சுருந்த மிக்ஸ்சரை அதில் ஊற்றி ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிங்கன்னா சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி. இது குக் ஆகும் போதே அரோமா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த முட்டை மிட்டாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். உங்களுக்கும் என் ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில்